குட் ஈவினிங் சார். சார் வந்து எனக்கு வந்து கிரிப்டோ ட்ரேடிங் ஃபஸ்ட்டு தெரிய வந்தது சார் வந்து 2023 சார். என் ஃப்ரெண்ட் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது. எனக்கு தெரிய வந்த டைமில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஏழு தான் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ வந்து அவர் எனக்கு இப்படி பேசிக்கலாம் சொல்லி தந்து நான் சின்ன அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணேன் சார். இருந்தாலும் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதால நான் நிறைய அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் சார் பிகினிங்கில். ஸோ வந்து ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக வந்து நான் யூடியூப்பில் எனக்கு தெரிந்த சோஷியல் மீடியாவில் நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து நானே செல்ஃபாக லேர்ன் பண்ணேன் சார். கொஞ்சம் காலம் லேர்ன் பண்ணி போட்டு அதுலேயும் நம்ம வந்து அமௌண்ட் எல்லாம் போட்டு சொல்ல முடியாத அளவுக்கு சின்ன அமௌண்ட் போட்டு நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன் சார். ஸோ அதுக்கு பிறகு வந்து நான் அந்த ஏஎல் ஸ்டடி டைம்ன்றதால கொஞ்சம் அதை விட்டு போட்டு அந்த எனக்கு ஏஎல் முடியத்தான் கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணணுன்றதுக்காக இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து திரும்பியும் வந்து எப்படி லேர்ன் பண்ணணுன்றதுக்காக யூடியூப்பில் கொஞ்சம் சீரியஸாக நான் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ட்ரேடிங் தான் சார். எல்லாம் நான் யூடியூப்ல லேர்ன் பண்ணியிருந்தேன். நான் அந்த டைமில் வந்து யூடியூப்லான்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்து நான் எப்பயும் வந்து இந்த ட்ரேடிங் பண்ணக்குள்ளே வந்து இது நம்ம செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருந்து நம்ம ஒரு கைடன்ஸோட பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நான் பார்த்தேன் சார். ஸோ அதில் வந்து நான் ஒரு மென்டாரை சூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணலாம்ன்றதுக்காக வந்து நான் நிறைய சர்ச் பண்ணேன் சார். அந்த டைமில் வந்து FBயில் வந்து நான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், உங்களோட CTA ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் நான். ஸோ நம்ம ஜாயின் பண்ணலாமேன்ட்டு எனக்கு வந்து ஃபெஸ்ட்டில் வந்து FBயில் வந்து போகிறதுல வந்து சில ஸ்கேமும் இருக்கிறதால நான் உடனே வந்து ஜாயின் பண்ணல சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ வந்து அதில் வந்து அந்த சிலபஸ் வந்து இதெல்லாம் போடுவீங்க, நான் அதெல்லாம் பார்த்து போட்டு ஸோ பார்க்க இது நல்லா தான் நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணி பார்ப்போம்ட்டு நான் ஜாயின் பண்ணேன் சார். நான் யூடியூப்பில் லேர்ன் பண்ணதுக்கும் CTA லேர்ன் பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். சொல்லப்போனால் எனக்கு டெக்னிக்கலாக எனக்கு அந்த பேசிக் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு சார். அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அந்த கிரிப்டோ ட்ரேடிங்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கான்றதை வந்து நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணது போகிறான் சார் எனக்கு தெரிய வந்தது. அவ்வளோ விஷயம் இருக்குது சார். நான் வந்து ஒரு 10% தான் நான் உண்மையாகவே லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் மிச்சமெல்லாம் கோர்ஸ் ஜாயின் பண்ணது போகிறான் சார் நான் லேர்ன் பண்ணேன். ஸோ அதான் சார் எனக்கு கொஞ்சம் இது சார். வந்து நம்ம எப்படியும் ட்ரேட் பண்ணிட மாட்டோமா அண்டு நான் நிறைய தடவை அந்த இது ஓவர் திங்க் பண்ணிக்கேன் சார். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி தான் சார் இது உண்டு. அடுத்து வந்து ஒரு ட்ரேட் பண்ணுற ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வந்து நம்ம இருக்க பண்ணக்குள்ள அதுவும் ஒரு சந்தோஷமா இருக்கு சார். ஒரு சார் வந்து நான் முதல் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டை பார்க்குற விதமே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் சார். நான் முதல் மார்க்கெட்டை பார்க்கலே ஒரு டென்ஷனாக எப்படி செய்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணது பிறகு தான் சார் நம்மளுக்கு அந்த இவ்வளோ இது ஸ்ட்ரக்சராக இவ்வளோ நம்ம அழகாக வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம்னு பார்க்கும் சார். மட்டும் இல்லாமல் நான் முதல் வந்து அனலைஸ் பண்ணக்குள்ளே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஏன் அந்த மிஸ்டேக் பண்ணுறோம்னு தெரியாமலே நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு அனலைஸ் பண்ணக்குள்ளே அது எவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியராக நான் ஒரு அனலைஸ் பண்ணுறேன். அந்த அனலைஸ் வந்து எனக்கு ஃபேவரபுளாக போகக்குள்ள எனக்கு அதில் அந்த சந்தோஷம் அது சொல்லல சார். அது எப்படி அந்த சந்தோஷம் எனக்கு சொல்லல சார். அது வந்து எப்படி என்னன்னா நம்ம படிக்கிற விஷயத்த மார்க்கெட்ல அப்ளை பண்ணத போறோம், மார்க்கெட் நாங்க போடுற வேயில மூவ் ஆகும்போது கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நோ வேர்ட்ஸ் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அந்த ஒரு லெவலுக்கு நாங்கள் வார வேண்டாம். நான் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்றேன். உங்களுக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை டீச் பண்ணி தரணும்னா நீங்க மார்க்கெட்டுக்கு சில நேரங்களை கொடுக்கணும். மார்க்கெட்டுக்கு நேரம் கொடுக்கும்போது மார்க்கெட் உங்களுக்கு பல விஷயங்களை லேர்ன் பண்ணி தரும். அந்த லேர்னிங்கிறது நீங்க போடுற வேல மார்க்கெட் ஃபாலோ பண்றதுங்கிறதா உங்களை இன்னுமே மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு, மார்க்கெட்ல இன்னுமே உங்களை அனலைஸ் பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு தூண்டுதலா இருக்கும். ஸோ கட்டாயமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மிஸ்டேக் மேக் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த மிஸ்டேக்ஸை நீங்க பெர்ஃபெக்ட் ஆக போகல நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். அண்ட் another thing நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட் உங்களை அப்படியே வச்சு கொண்டிருக்கும். ஸோ அதான் நீங்க இப்ப சொன்ன விஷயம். கண்டினியூ பண்ணுங்க. ஆமாம் சார். இது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து டெலிகிராமில் ஒரு குரூப் ஒன்றில் ஜாயின் பண்ணி தெரியும் சார். ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து அப்படி நிறைய ஜாயின் பண்ணி தான் அவரும் ட்ரேட் பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்து ஓரளவுக்கு பேசிக் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்கை வச்சு நீ ஏதாவது சிக்னல் வச்சு அந்த ஒரு கோயினை வந்து அவை சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இவர் நார்மல் அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்து சார். அப்படி தான் அவர் ஏர்ன் பண்ணி இருந்தவர். ஸோ எனக்கும் அவர் அப்படி தான் சிக்னல் தருவார். நானும் அப்படி ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நம்ம ட்ரேடிங் தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபியூச்சரில். எனக்குள்ள இது மட்டுமே நம்ம இதோட இருந்துருப்படான்னு எனக்கு ஒரு ஃபீல் உண்டு சார். ஸோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணுன்றதுக்காக வந்து நான் நிறைய இது யூடியூப்ல நிறைய லேர்ன் பண்ணிக்கேன் சார். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸாக இருக்காது அதுலேயும். ஸோ வந்து நம்ம ஸ்ரீலங்காலே ஒரு தமிழ் மீடியத்தில் வந்து இப்படி ஒரு கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு அது வந்து நான் இந்த மிஸ் பண்ணப்படா கொண்டு வந்தேன் சார். நான் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணேன். இன்னும் சார் CTA வந்து இன்னொன்று வந்து ஒரு சிக்னல் ப்ரொவைட் பண்ணாமலுக்கு அந்த மார்க்கெட் பற்றிய ஃபுல் நாலேஜே வந்து எங்களுக்கு தரக்குள்ள நாங்களே ஒரு ஓனாக வந்து இது அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணவங்களா அது ஒரு பெரிய விஷயம் சார். அது எல்லாரும் அது வந்து ஒரு சிக்னல் நான் இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்துருக்கேன். அது வந்து சொல்லுவாங்க இப்படி கோர்ஸ் ஜாயின் பண்ணது பிறகு நார்மல் அந்த தந்து போட்டு மாதிரி வந்து சிக்னல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு இத்தனை மந்த்துக்கு வேண்டி எழுவாங்க. அப்படி எங்களுக்கு நீங்கள் சிக்னல் தராமலுக்கு ஆனால் எங்களுக்கு நீங்கள் அந்த ஃபுல் நாலேஜ் தந்துக்கணுக்குள்ளே எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம் சார். அது எஸ் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கோர்ஸ் சாட்டிஸ்ட் உங்களோட 25,000க்கு வர்த்தான விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஓம் சார் வர்த்தான விஷயம். நான் இன்னும் சார் ஒரு ஃப்ரெண்ட் மூலமாக தான் நான் பார்த்தேன்னா அவரும் ஒரு கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணவர். இப்போ நான் கிட்டலாம் பார்த்தேன் நான். ஸோ அவர் அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் ஒன்று நான் பார்த்தேன். நான் அது எப்படி இருக்கும் அந்த கிளாஸ் அது வந்து நான் அந்த கோர்ஸ் அந்த பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை.
அது ஓகே அந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் வந்து அந்த யூடியூப் வீடியோவில் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு கேள்வி ஒன்று போய்ட்டு கேட்க முடியும்னா அதில் டவுட்லாம் கிளியர் பண்ணி போட்டு போவாங்க. ஆனால் அந்த ரெக்கார்டிங் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை சார். ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று அப்படி அந்த ப்ளே ஆகிற மாதிரி அப்படி ப்ளே ஆகிக்கொண்டே இருக்கி அவே அந்த அதில் இருக்கிற அந்த சார் ஒரு ஆள் அது பேசிக்கொண்டே இருக்காரு. நான் பார்த்து போட்டு நம்ம இப்படி ஒரு கைடன்ஸ் கீழே நம்ம படிக்கலையோ அது ஒரு சந்தோஷம் சார் எனக்கு. அதனால நிறைய பேரு அந்த உண்மையான விஷயம் எங்க லேர்ன் பண்ணலாம்னு தெரியாம பல இடத்துல ஏமாந்துட்டு கடைசி நினைக்கிறாடே கேம் கிரிப்டோ அனலைஸ் கேம் ஒழுங்கா படிக்கவே இல்லாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரதுக்கான ரீசன் இவனுங்க தான். ஆமாம் சார், கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ அபிலாஷ், தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். உங்களோட ட்ரேடிங் ஜேர்னிக்கு கட்டாயமா நான் உங்களுக்கு பண்ணக்கூடிய அட்வைஸ் சொன்னா நம்ம இப்போ ஜங் ஏஜ் நினைக்கிறேன். நீங்க இப்போ லெவல் முடிச்சுட்டு இப்போ ஒரு 1 year போனாலும் உங்களுக்கு நினைக்கிற மாதிரி ஒரு 21-22 ஏஜஸ் தான் இருக்கும். இப்போ நீங்க இந்த ஏஜ்ல இருந்தே மார்க்கெட்ல உங்களோட டைமை கொடுத்து காசு இருக்கோ இல்லையோ நம்ம கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட்டோட டச்சா இருப்பீங்க நீங்க. அப்ப எப்படியோ போகும்போது கட்டாயமா உங்களுக்கு ஒரு $100 இருந்தாலே போதும், பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணக்குள்ள நீங்க வேற லெவலா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது 100% ஷூர். சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கிரிப்டோ ஜேர்னி. கண்டினியூவா எங்களோட சிடிஏக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, சிடியோட இருங்க. நாங்க ஃபியூச்சர்ல நிறைய விஷயம் கொண்டு வரதுக்கு கட்டாயமா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த பயன் அடைஞ்சு கொள்ளுவாங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். யூ ஆர் வெல்கம் அபிலாஷ்.